Hello friends, welcome to JK Samayal. இந்த வீடியோல நம்ம உளுந்து முறுக்கு எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். 150 கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்து ஒரு 1/2 hour ஊற வச்சிருக்கேன். பருப்பு ஒரு 1/2 hour ஊறினதுக்கு அப்புறம் பருப்பை வாஷ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், குக்கர்ல ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சிட்டு இந்த பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்து நம்ம குக்கரில் வச்சிடலாம். வச்சு என்ன பண்ணலாம், குக்கரை மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்கிற ஏரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்ச பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த பருப்பை. இப்போ பிறகு நம்ம வேக வச்ச உளுத்தம் பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் மாரி ஆக்கி வச்சுருக்கோம். இந்த உளுத்தம் பருப்பு கூட நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்க போகிறோம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மாவு எடுத்துக்கோங்க. 150 கிராம் உளுத்தம் பருப்புக்கு வந்து 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதை கூட என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்து உருக்கி வச்சுருக்கேன். அந்த நெய்யை வந்து இப்போ மாவில் சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் ஓமம், கையிலே கசக்கிட்டு இதில் போட்டுருங்க. ஓமம் வந்து 1/4 ஸ்பூனே போதும். அதிகமாக போட்டிங்கன்னா ஓமத்தோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும். இப்போ சால்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் மாவு பிசைஞ்சு பார்த்துட்டு கடைசியாக கூட சால்ட்டு வேணும்னா தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது கருப்பு கலர் எள்ளு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எள்ளெல்லாம் சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள், நம்ம எல்லா மாவும் பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ என்ன பண்ணால், நம்ம அடுத்தது மாவை வந்து நம்ம முறுக்கு குழாயில் போட்டு பிழிஞ்சு எடுத்துடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை முறுக்கு பிழிகிற முறுக்கு குழாயில் வந்து நான் வந்து இந்த நட்சத்திர ஸ்டார் உள்ள இந்த பிளேட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த ஷேப்லேயே வந்து இப்போ நம்மளுக்கு முறுக்கு வரும். இப்போ முறுக்கு குழாயிலே என்ன பண்ணுங்கள், உள்புறம் ஆயில் அப்ளை பண்ணுறேங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வந்து உருட்டி முறுக்கு அச்சில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய சைஸில் உள்ள ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கிங்க. அதாவது இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்கிற கரண்டி. இந்த கரண்டி மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம முறுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு பேனில் வந்து ஆயில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். ஆயில் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. முறுக்கு நல்லா புரிஞ்சு வரணும். அதுக்காக ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கணும் எண்ணெய். இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை வந்து எண்ணெயில் வந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போ சேர்த்துடலாம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஒரு இதுவாக பிழிய போகிறோம். முறுக்கில் கொஞ்சம் கலர் மாறின பிறகு நம்ம இன்னொரு பக்கமாக வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போ முறுக்கு நம்மளுக்கு வந்து எண்ணெயில் பொரிஞ்சிச்சா நம்மளுக்கு எப்படி தெரியணும்னா, இப்போ பாருங்கள், நம்ம முறுக்கு பக்கத்தில் ஒரு முறுக்கு பக்கத்தில் வந்து பபுள்ஸ் வந்துட்டுருக்கு. அந்த பபுள்ஸ் வந்து அடங்கணும். அந்த பபுள்ஸ் இருந்துச்சுன்னா முறுக்கில் ஈரம் வந்து இன்னும் இருக்குன்னு அர்த்தம். அந்த பபுள்ஸ் அந்த இடத்துல வந்து அடங்கிடுச்சுன்னா முறுக்கு வந்து நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம முறுக்கு ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள்,
முறுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு எண்ணெயில். அந்த பபுள்ஸ் பாருங்கள் எதுலையுமே இல்லை, நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு எடுத்துடலாம் வெளியே.